வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா மைக்ரோவேவனோட கண்ட்ரோல் பேனல். இது கண்ட்ரோல் பேனலில் பார்த்திங்கன்னா டச்சு கரெக்டாக ஒர்க் ஆகலை. டச் போர்டில் ப்ராப்ளம். நிறையா டச் கீஸ் ஒர்க் ஆகாமல் இருந்தது. மெயினாக ஸ்டார்ட் பட்டன் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. என்னென்னு பிரித்து பார்த்தீங்கன்னா நிறையா லைன்ஸ் அந்த கார்பன் லைன்ஸ் போட்டிருப்பாங்க. டச் பேடில் பார்த்தீங்கன்னா டபுள் கார்பன் லைனு, மேலே ஒரு கார்பன் கீழே ஒரு கார்பன். அதை டச் பண்ணும்போது அது ஒர்க் ஆகும். கார்பன் லைன்ஸ் நிறைய டேமேஜ் இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டேமேஜ் இருந்தது. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணோம். கார்பன் லைன்ஸ் இது புதுசாக வாங்கி போகிறதுக்கு பதிலாக மறுபடியும் டேமேஜ் ஆகும். இது வாங்கி போட்டு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணால் மறுபடியும் டேமேஜ் ஆகும். சரி, பர்மனெண்ட்டாக சொல்யூஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை பட்டனில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பட்டன் மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். அதுக்கு தான் பாருங்கள், ஆல்ரெடி பழைய இருந்த அந்த பொசிஷன்லேயே ஒரு பட்டனை இது பண்ணி ட்ரில் பண்ணி ஒரு பட்டனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அந்த கார்பன் லைன் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயரு, 4 சுவிட்சு, 3 சுவிட்சு எல்லாமே ஒரு லைனாக கனெக்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி சேம் லைன் ஃபாலோ பண்ணி நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. 1 by 1 எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படின்னு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பேனலு, டாப் பேனல். இது சுவிட்செல்லாம் முடிச்சாச்சு, ஒயரிங்லாம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் ஒயரிங்கு. இங்கே பாருங்கள், 1 by 1 அதில் இருந்த மாதிரியே கார்பன் லைனில் இருந்த மாதிரியே நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி அதில் கனெக்டரில் அங்கே இருக்கும், அந்த கனெக்டரில் போய் கனெக்ட் பண்ணிவிடுங்க 1 by 1. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு. மற்றபடி மிச்சம் எல்லாமே ஈஸி தான், கனெக்ட் பண்ணிச்சு. ஆனால் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உடனே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், ஈஸியாகவும் இருக்கும். ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு பட்டன் போயிடுச்சுன்னா அந்த பட்டனை மட்டும் ஈஸியாக கழட்டிட்டு மாற்றிக்கலாம். ஃபியூச்சருக்கும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகவும் ஆகாது பட்டன்ஸ் போட்டிங்கன்னா. ஏன்னா அந்த டச் பேட் அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கார்பன் டேமேஜ் ஆனிச்சுன்னா. அதனால தான் இந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்டார்ட் பட்டன் டோர் சுவிட்ச் க்ளோஸ் ஆனால் தான் ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகும். மற்றபடி எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் பட்டன் ஒர்க் ஆகும்னா அந்த டோர் சுவிட்ச் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா பாருங்கள், பக்காவாக ஒர்க் ஆகுது. எல்லா பட்டன்ஸுமே ஒர்க் ஆகுது. ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா சில டைம் டச் ஒழுங்காக டச் ஆகல, அழுக்கு ஏதாவது டெபாசிட் ஆகிடுச்சு, உள்ளே போய்ட்டு இதாகிடுச்சு அப்படின்னா டச் உங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. ஒரு தடவைக்கு 4 தடவைக்கு அழுத்தணும். இந்த பட்டனில் அப்படி இருக்காது. நீங்கள் லைட்டாக டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. இதில் ஒன்று ப்ரோக்ராம் செட் பண்ணுற மாதிரி தான். செட் பண்ணிவிட்டு நீங்கள் டைமிங் இதெல்லாம் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இதாகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் முடிச்சுட்டு இது மாதிரி டபுள் சைட் டேப் இந்த பட்டனோட திக்னஸ் அளவுக்கு, பட்டனோட ஒரு இது இருக்கும், திக்னஸ் இருக்கும். அந்த திக்னஸ் அளவுக்கு டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. டபுள் சைட் டேப் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மேலே நம்ம பேனல் ஸ்டிக்கர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே நான் டபுள் சைட் டேப்பெல்லாம் ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டிட்டு பக்காவாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நல்லா ஒர்க் ஆகுது. அந்த சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் பண்ண அந்த வீடியோ தான் எடுக்க முடியல. அந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.